தொடுதிரை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிசியினுடைய குரூப் 2 2A ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி ஒரு மாரத்தான் செஷனில் நம்ம தமிழை ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம குரூப் 4ல் இன்டெப்த்தாக படிக்காமல் விட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே டேட்டா என்ரிச் பண்ணிட்டா போதும் குரூப் 2ல் சூப்பராக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் இடையில ஒரு 65 70 நாட்கள் இருக்குது. அப்போ இந்த 70 நாட்களை நம்ம எங்கெங்கெல்லாம் குரூப் 4ல் மிஸ் பண்ண மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணி என்னென்ன படிக்கலையோ அதை மட்டும் படித்தாலே போதும் குரூப் 2 பிலிம்ஸ் சூப்பராக கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்படி இந்த மேரத்தான் செஷனில் நம்ம போன பதிவுடைய தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய வெவ்வேறு சொற்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம புது புத்தகத்தின் அடிப்படையில் கம்பைல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்றதையும் ஒரு சில பழமொழிகளையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இன்றைய பதிவினுடைய முதல் சொல் என்ன அப்படின்னா இறையிலிருந்து தொடங்குறோம். சரிங்களா? எஸ், பாருங்க, எடுத்தோன்னே இறையிலிருந்து தான் தொடங்குறோம் இந்த பதிவியே. அப்போ இறை அப்படின்றது கடவுளை குறிக்கிறது, நீர் இறைத்தல் அப்படின்றதையும் குறிக்கிறது. பட் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இறை அப்படின்றது அரசனை குறிக்கிறது. சரிங்களா? இந்த அரசனை இறை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சங்க காலத்துல வரி போடுறாங்க இல்லையா, அப்போ இந்த வரியையும் இறை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சங்க காலத்தில் நிலத்தின் மீது போடப்பட்ட வரியையும் இறை அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அடுத்ததாக இறை, இதை பிஒய்க்குள்ள இது ரெண்டையுமே கேட்டு வச்சிருக்காங்க. இறை அது ரெண்டுக்கான வேறுபாடை. இறை அப்படின்னா ஒளி செய் அப்படின்னு அர்த்தம். உணவு அப்படின்றதையும் இறை. மீனுக்கு இறை போடு, பறவைக்கு இறை போடுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த உணவு. அடுத்ததா ஈ என்ற ஓர் எழுத்து. சரிங்களா? ஓர் எழுத்து ஒரு மொழியிலே படிச்சிருப்போம். ஈ அப்படின்னா ஈகை, கொடுன்னு அர்த்தம். பறவை, ஈ முக்கியதுன்னு சொல்றோம்ல, அந்த பறவை. இரத்தல், சரிங்களா, அழிவு, இதெல்லாமே ஈ அப்படின்ற ஓர் எழுத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அடுத்ததா உரம் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ உரம் அப்படின்னா எரு, ஞானம், மதில், வலிமை, இதெல்லாமே உரம் அப்படின்றதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஸோ அடுத்ததாக உடு அப்படின்னு சொல்றாங்க. உடு அப்படின்னா உடுத்து. விண்மீன், ஓடக்கோள், அகமி, இதெல்லாமே உடு அப்படின்றதை குறிக்கக்கூடிய வெவ்வேறு வார்த்தைகளாக இருக்கிறது. எல்லாமே புது புக் டேட்டா, அதனால கண்டிப்பாக அதை ரீட் பண்ணிக்கணும். அடுத்ததா உரை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. உரை அப்படின்னா சொல்லையும் உரை அப்படின்றாங்க. தேய் அப்படின்னு சொல்றாங்க. பேச்சையும் உரைன்னு சொல்றாங்க சார். அப்போ மேடையில் பேசக்கூடிய பேச்சு இதை கூட உரை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து உரை அப்படின்னா மேல் உரை, மேலே போட்டுருல அங்கி, அந்த மேல் உரையை சொல்றாங்க. வசி அப்படின்றதையும் உரை, அதனாலதான் வசிக்கும் இடம் உறைவிடம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? வசினாலும் உரை தான், அதான் உறைவிடம் அப்படின்னு இருக்கக்கூடிய வசிக்கும் இடத்தை சொல்கிறோம். உடுக்கை அப்படின்னா ஆடை. சரிங்களா? எஸ், உடுக்கைன்றது ஒரு விதமான இசைக்கருவி. என்ன இசைக்கருவி இது? தோல் இசைக்கருவி. சரிங்களா? எஸ், உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு படிச்சிருப்போம்ல, அதே மாதிரி தான். ஸோ அடுத்ததா ஊதை அப்படின்னா பருத்தல். சரிங்களா? ஸோ ஊது கருவி, குளிர்காற்று, இதெல்லாம் ஊதை அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஊதக்காற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காலையில மார்கழி மாசத்துல ஊதக்காற்று அடிக்கும் அப்படின்வாங்க. என்னையா ஊதக்காற்று? அப்ப குளிர்காற்று, பனிக்காற்று அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்ததா எஹினம் அப்படின்றாங்க. எஹினம் அப்படின்னா அன்னம்னு அர்த்தம். நீர் நாயி அப்படி சொல்றாங்க. புள்ளிய மரத்தை அவ்வாறாக எஹினம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்ததா ஏறு அப்படின்றாங்க. ஏறுனா காளை. சரிங்களா? ஆண் சிங்கத்தையும் ஏறு அப்படின்னு சொல்றாங்க. ஏறு அப்படின்னா மேலே போ அப்படின்னு அர்த்தம். ஏறி வாடா அப்படின்வாங்கல்ல, படிக்கட்டுலேருந்து ஏறி வா அப்படின்னு. ஸோ அதுதான் மேலே செல் அப்படின்றது. இந்த ஆண் சிங்கம் அப்படின்றது வள்ளுவர் அழகாக பயன்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி நாம் புலவர்களை சொல்றப்பயுமே பாவலர் ஏறு, கவிஞர் ஏறு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. ஸோ இப்போ ஏறுனா ஆண் சிங்கம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஏனம் அப்படின்றாங்க. ஏனம்னா பாத்திரம். பன்றியையும் ஏனம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா ஏற்றம் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஏற்றம் அப்படின்னா நீர் இறைக்கக்கூடிய கருவியை ஏற்றம் அப்படின்னு சொல்றாங்க. உயர்வு, அதையும் ஏற்றம். வாழ்க்கையில ஏறணும்பா, மேலே ஏறி வா அப்படின்றோம்ல, அந்த உயர்வு. ஐயம் அப்படின்னா சந்தேகம். சரிங்களா? பிச்சை எடுப்பதை, யாசகம் பெறுவதையும் ஐயம் அப்படின்னு சொல்றாங்க. ஓதி அப்படின்னா கூந்தல்னு அர்த்தம். சரிங்களா? இல்லைன்னா ஓதுபவன் அப்படின்னு அர்த்தம். ஓந்தி அப்படின்றதும் ஓதி அப்படின்னு அர்த்தம். அவ பிறர்க்கு உரைத்தும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதை ஓதி அப்படின்னு சொல்றான். சரிங்களா? ஓதுதல், பிறர் குறைத்தும் தாழடங்கா பேதையின் பேதையார் இல் அப்படின்ற திருக்குறள் ஆரம்பிக்கிறப்பே ஓதின்னு தான் ஆரம்பிக்கிறார்.
அப்ப என்ன அர்த்தம்? ஓதி உணர்ந்தும். அப்போ ஓதினா படித்து அப்படின்றது கூட அர்த்தம் தான். ஓதுபவன், படித்தல். சரிங்களா? பாருங்க, திருக்குறள்ல தான் பல்வேறு வார்த்தைகள் எடுத்து கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அடுத்ததாக கலை அப்படின்னா ஆடை அப்படின்னு அர்த்தம். கல்வி அப்படின்றது அர்த்தம். கலைத்தல், கலைச்சிருங்க அப்படின்றதும் அர்த்தம் தான். அடுத்து களை அப்படின்னா நீக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எஸ், பயிருக்கு கேடான புல், அதான் களை செடி. சரிங்களா? களை பறித்தல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் அது. கடி அப்படின்னா காவல்னு அர்த்தம். காப்பு அப்படின்னு அர்த்தம். கூர்மைன்னு அர்த்தம். விரைவு அப்படின்னு அர்த்தம். மனம் அப்படின்றது கூட அர்த்தம் தான். சரிங்களா? அடுத்ததா களை அப்படின்னா கரும்பு மற்றும் மூங்கில். சரிங்களா? இது ஒரு PYQ. களை அப்படின்னா கரும்பு மற்றும் மூங்கில். அடுத்து களி அப்படின்னா பாவகையில ஒன்று, களிப்பா அப்படின்னு சொல்றோம். சனி, இந்த சனி பகவானையும் களி அப்படின்றாங்க. துன்பத்தையும் களின்றாங்க. வறுமையும் களி அப்படின்றாங்க. அப்ப களினா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா கரி அப்படின்றாங்க. கரினா யானை, சாட்சி, அடுப்பு கரி, இது எல்லாத்தையும் கரி அப்படின்னு தான் சொல்றோம். கல் அப்படின்னா பாறையில் இருக்கக்கூடிய கல். படி, கல், இளமையில் கல் அப்படின்றாங்கல்ல, அப்ப படி அப்படின்றது. தோண்டு அப்படின்றதும் கல் அப்படின்றதை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள் தான். ஸோ அடுத்ததாக கவி. கவினா குரங்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புதுசா இருக்கும் பாருங்க அந்த டேட்டா. கவினா குரங்கு, கவிஞரை குறிப்பிடுகிறார்கள். பாடலையும் கவி அப்படின்னு சொல்றாங்க. கம்பம் அப்படின்னா தூண் அர்த்தம். சரிங்களா? ஸோ கம்பம் அப்படின்னா நடுக்கம். தேனி மாவட்டத்தில் கம்பம் அப்படின்னு மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் ஒரு ஊரே இருக்குது, கம்பம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இப்போ கம்பம்னா ஒரு உயரமான தூணையும் சொல்றாங்க. மின் கம்பம், அப்போ ஒரு தூண் மாதிரி பெருசா நிற்கிதுல, அதனால கம்பம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கப்பலை களம், நாவாய், தோணி, தெப்பம் அப்படிலாம் சொல்றாங்க. அடுத்து கா அப்படின்னா காப்பாற்றுன்னு அர்த்தமா. பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழி. கா வந்துருச்சு. கானா சோலை, இது புக்ல ஓரெழுத்து ஒரு மொழியில கொடுத்துருப்பாங்க. காவடியும் கா அப்படின்னு தான் சொல்றாங்க. பூ பெட்டியும் கா அப்படின்னு தான் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக அப்படியே பார்த்தோம் அப்படின்னா காயம் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. காயம் அப்படின்னா பெருங்காயத்தை சொல்றாங்களாம். இந்த பெருங்காயத்தை தான் கேன்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த பெருங்காயம். அடுத்து புண்ணு, அடிபட்டு இருந்தா வரும் இல்லையா, அதையும் காயம் அப்படின்னு சொல்றாங்க. உடலையும் காயம்னு சொல்றாங்க. நிலைப்பேறு அப்படின்றதும் காயம் அப்படின்ற பொருளில் வருகிறது. சரிங்களா? ஸோ அடுத்து கார் அப்படின்னா கருப்பு, கருமைன்னு அர்த்தமா. மேகம் அப்படின்னு அர்த்தமா. சரிங்களா? இது போக முல்லை திணை இருக்குது இல்லையா, இந்த முல்லை திணையினுடைய சிறு பொழுது அது கூட கார் தான். அப்போ முல்லையினுடைய சிறு பொழுது, ஏன்னா முல்லைக்கு மட்டும்தான் ஒரே ஒரு சிறு பொழுது இருக்கும், கார் காலம் அப்படின்னு. சரிங்களா? அதுவும் கார் தான். அடுத்ததா கிளை அப்படின்னா மரக்கிளை மற்றும் உறவுகளையும் கிளை அப்படின்னு சொல்றாங்க. ஏத்தான் வள்ளுவர் அழகா கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் அப்படின்றார். சரிங்களா? கேட்டினும் உண்டு ஓர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள். எப்போ உனக்கு துன்பம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுலேயும் ஒரு நல்லது இருக்கு. என்ன நல்லதான்? கிளைஞர், உங்க கூட இருக்கக்கூடிய உறவினர்லாம் யார் அப்படின்றத உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த துன்பம் ஒரு சான்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்ததாக குடி அப்படின்றாங்க. குடினா குடித்தல், தண்ணீர் குடித்தல். அப்ப தண்ணி குடி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த குடித்தல். அடுத்து குடும்பத்தையும் குடி அப்படின்றாங்க. நீள்வினையால் நீளும் குடி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குடி பழக்கத்தையும் குடி, அதான் குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அடுத்ததா குளவி அப்படின்னா குழந்தையை சொல்றாங்க. சேய், குழந்தை பெற்றெடுக்கக்கூடியவள் அந்த பெண்ணையும் சேயையும் சொல்றாங்க. குளவி கலையும் குளவின்றாங்க. அம்மி குளவி அப்படின்றாங்க. சரிங்களா? சம்மி அரைக்க பயன்படக்கூடிய அந்த கல்லையும் குளவி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா குடை. குடைனா கை குடை, கையில் வச்சிருப்போம் அம்பர்லாம், அந்த கை குடையை சொல்றாங்க. தோண்டு, நல்ல மண்ணை குடைஞ்சு பாருங்க, அகழ்வது. அப்போ தோண்டுபதையும் குடை அப்படின்றாங்க. காது குடையிறது அப்படின்லாம் கேள்விப்பட்டு போல, நம்ம பட்ஸ் எடுத்து காது குடைங்க அப்படின்னு. எஸ், அதே தான். அப்போ குடைனா தோண்டுதல். சரிங்களா? அடுத்து கூடு அப்படின்னா சேர் அப்படின்னு அர்த்தமா, சேர்றது. உடம்பு அப்படின்னு அர்த்தமா, பறவை கூடு. சரிங்களா? அப்போ சேர்னா என்ன? ஒன்று சேர்வது. தலைவன் தலைவியோடு கூடினான். அப்போ சேர்னா ஒன்று கூடுவதை கூடு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கோள்னா கிரகம். சரிங்களா? எஸ், புறங்கூறுதல், கோள் சொல்றது அப்படின்றாங்க. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தரை போய் சொல்றதையும் கோள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து சங்கம் அப்படின்னா சங்குன்னு அர்த்தமா. சரிங்களா? கூட்டத்தையும் சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சுரம் அப்படின்னா வழின்னு அர்த்தம். சரிங்களா?
வெப்பம் அப்படின்னு அர்த்தம். காடு அப்படின்றது அர்த்தம். சுரம்னா காடு, அதையும் சுரம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்ததா சேனை அப்படின்றாங்க. சேனைனா படை, சரிங்களா. அடுத்து தானை, தானைன்னா குறிப்பிட்ட படையை தானை அப்படின்னு சொல்கிறோம். கிழங்கையும் சேனைன்னு சொல்கிறோம், சேனை கிழங்கு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சோழன் அப்படின்றவரை குறிக்கக்கூடியது கிள்ளி, வளவன், அபயன், சரிங்களா. இது போக சென்னி அப்படின்றதையும் குறிக்கும், சரிங்களா. எஸ், சென்னி அப்படின்றதையும் குறிக்கும். அது போக செம்பியன் அப்படின்றதையும் சோழனை குறிக்கக்கூடிய வெவ்வேறு வார்த்தைகள் தான். செம்பியன் அப்படின்றதையும் சோழனை குறிக்கக்கூடிய வெவ்வேறு வார்த்தைகள். அடுத்ததா தாள் அப்படின்னா பாதம், முயற்சி, காகிதத்தையும் தாழ்றோம். அப்போ பாதம், தாழ் பணிந்தோம் அப்படின்னு வாங்க. அரசே தாழ் பணிந்தோம், தாள்னா அப்போ பாதம், உங்க காலை பிடிச்சிட்டு விழுந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். காகிதத்தையும் தாழ்றோம், செய்தித்தாள், வினாத்தாள் அப்படின்னு. அடுத்ததா திரை அப்படின்றோம். திரை அப்படின்னா அலை, அதான் திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. ஸோ வெற்றிலையும் திரை அப்படின்றாங்க. இது போக எஸ், நாடகம் இருக்கும் இல்லையா, இந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய திரையும் நாடகத்திரை அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் திரை தான், ஸ்கிரீன் போர்டு மறைச்சிருக்காங்கல்ல, அப்போ நாடகத்திரை அதுவும் திரைன்னு தான் சொல்றோம், சரிங்களா. ரைட். அடுத்து சந்திரன், இது பிவைக்குள்ள கேட்டிருக்கிறாங்கப்பா, சரிங்களா. சந்திரன் எப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. திங்கள் அப்படின்றாங்க, மாதம், கிழமை, மதி, பிறை, நிலவு, நிலா, அம்புலி, இதெல்லாமே சந்திரனை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள், சரிங்களா. இதில் இந்த மதி அப்படின்றது ஆல்ரெடி படிச்சிருப்போம் நம்ம, சந்திரனையும் குறிக்கும். அறிவு அப்படின்றதும் மதி தான், சரிங்களா. விதியையும் மதியால் வெல்லலாம், சரிங்களா. ஸோ அதான் அந்த மதி. அடுத்ததா திரு அப்படின்றது உயர்ந்த அழகை குறிப்பிடுகிறார்கள், செல்வத்தை குறிப்பிடுகிறார்கள், மேன்மையை குறிப்பிடுகிறார்கள். லக்குமி அதாவது லட்சுமியை குறிப்பிடுறாங்க திருன்னு, மரியாதைக்கு அடைமொழியாக குறிப்பிடுகிறார்கள் திரு, சரிங்களா. ஸோ அடுத்ததா திரி அப்படின்றோம். திரினா அலை. அலை அப்படின்னா எல்லாம் என்ன நினைச்சிடும், அலைனா கடல் அலையா, இல்லை, அலைஞ்சு திரியுது, அலைதல், சரிங்களா. ஸோ அலை ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் பாருங்க. திரை அப்படின்னா அலை, திரினாலும் அலை. அப்போ திரை அப்படின்னா வரக்கூடியது கடல் அலை, சரிங்களா. அப்போ திரை அப்படின்றது அது கடல் அலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ திரினா என்ன சார், அலைஞ்சு திரிதது, சரிங்களா. அது வேற, அலைதல், சுத்துறது. ஸோ அடுத்து விளக்கு திரிய கூட திரி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ அடுத்து துணி அப்படின்னா துண்டு செய் அப்படின்னு அர்த்தம். அப்போ துணி அப்படின்னா துண்டு செய் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா துணிவு அப்படின்றது அர்த்தம் தான், சரிங்களா. எஸ், ஆடை அப்படின்றது அர்த்தம் தான். துணினா துணிவு. எண்ணி துணிக அப்படின்னு சொல்றாரு பாருங்க வள்ளுவரே, சரிங்களா. ரைட்டுங்க. அப்போ நம்ம ட்ரெஸ்ஸையும் துணின்னு தான் சொல்றோம், துணிவோடு இருக்கிறதையும் துணி அப்படின்னு தான் சொல்றோம். தையினா தைக்கிறது மற்றும் தமிழினுடைய மாதங்களில் ஒன்றான தை மாதம், சரிங்களா. ஸோ அடுத்து தையல் அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தமா, தைக்கிறதையும் தையல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து நகை அப்படின்னா சிரிப்பு, அதனால தான் சிரிப்பை புன்னகை அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி நகைனா அணிகலன்கள், நம்ம உடம்புல கழுத்துல, கையில, காதுல மாட்டிக்கொள்ளக்கூடியதையும் இந்த நகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நான் அப்படின்றாங்க பாருங்க. 3 சுழி பிவைக்குள்ள இதை கேட்டிருக்கிறாங்க. பிவைக்குள்ள நான் மற்றும் நான் இதன் வேறுபாடு அப்படின்னு சொல்லி பிவைக்குள்ள இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். நான்னா அது தன்மையில் இருக்கக்கூடியது, தன்மை ஒருமையை நான் அப்படின்னு சொல்லுவோம், தன்மை ஒருமை. அப்ப தன்மை பன்மைனா நாம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. எஸ், அப்போ மூவிடங்கள்ல தன்மையில் இருக்கக்கூடியதான் நான். நான் படித்தேன். அதே பன்மையில் இருந்தோம்னா நாம் படித்தோம், சரிங்களா. ரைட்டுங்க. அப்ப இங்க இந்த நான் அப்படின்னா கயிறுன்னு அர்த்தமா. நான்னா வெக்கம், நாணுதல், சரிங்களா. அடுத்து வட்டத்தின் நடுவில் வரையக்கூடிய கோடையும் நான் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. ஸோ வட்டத்தின் நடுவே வரையப்படக்கூடிய கோடையும் நான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நாடு அப்படின்னா விரும்பு அப்படின்னு அர்த்தமா. தேசம், நம்ம நாட்டை தேசம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுவும் நாடு தான், சரிங்களா. அப்போ விரும்புனா நாடுதல். அப்போ இதை பாருங்க, இந்த ரெண்டையுமே பயன்படுத்தி வள்ளுவர் ஒரு திருக்குறளை அமைச்சிருப்பார். நாடு என்ப நாடா வளத்தன, நாடல்ல நாட வளம் தரும் நாடு அப்படின்னு எழுதியிருப்பார்.
நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, அழகாக படிச்சு வந்துருப்போம். அது என்ன? அது நாடு ஒரு நாடு என்பது அப்போ தேசம். அப்போ தேசம் என்பது நாடா வளர்த்தன. அப்போது முதல் நாடா தேசமா, அடுத்த நாடா விரும்பு. சரிங்களா? அப்போ எதையுமே நாடாமல் நமக்கு வளத்தை கொடுப்பதாக இருக்கணும், அதுதான் நாடு அப்படின்னு சொல்லிட்டு நாடு அல்ல, நாடே இல்லையா இது, நாட வளம் தரும் நாடு. அப்போ வேற ஏதோ டிபெண்ட் பண்ணி இருந்தோன்னா அது நாடே இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. சரிங்களா? ஸோ இப்போ நாடுன்ற ஒரே ஒரு சொல்லை பயன்படுத்திய ஒரு திருக்குறளை அமைச்சிட்டார் 2 அர்த்தத்தில். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பாருங்க, நாகம் அப்படின்றோம். நாகம்னா பாம்பு. சரிங்களா? துத்த நாகம். சரிங்களா? நம்ம சயின்ஸில் படிக்கக்கூடிய துத்த நாகத்தையும் நாகம் அப்படின்னு தான் சொல்றாங்க. டங்ஸ்டன். சரியா? சரி, அடுத்ததாக படி அப்படின்னா வாசின்னு அர்த்தம். படிக்கிறது, ஒழுங்கா படிப்பா, வாசி. அப்போ படிக்கட்டு, ஸ்டெப்ஸ், அதையும் படி அப்படின்றோம். அளக்கக்கூடிய கருவியையும் நம்ம படி அப்படின்றோம். 1 படி அரிசி, 2 படி புழுங்கல் அரிசி, 1 படி சர்க்கரை அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அளக்கக்கூடிய கருவியும் நம்ம படி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா பள்ளி. பள்ளினா கல்வி கூடத்தை குறிப்பிடுகிறோம். சரிங்களா? படுக்கை, தொழுமிடம். அதாவது இது எப்படி சார் சொல்லலாம்? படுக்கை பாருங்க, பள்ளி அறை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பள்ளி அறை அப்படின்னா தூங்குற இடம்னு அர்த்தம். சரிங்களா? எஸ், பள்ளி அறை அப்படின்னா தூங்கும் அறை அப்படின்றோம். தொழுமிடம் அப்படின்னா அதை தான் பள்ளி வாசல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ தொழுமிடம், பள்ளின்றது பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ பள்ளின்ற வார்த்தையை நமக்கு எங்கே முதல்ல கிடைக்குது அப்படின்னா சமண மதத்தில் கிடைக்குது. ஏன்னா சமண மதத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறப்ப சமண பள்ளி அப்படின்ற வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்து பணி அப்படின்னா பணிவு. சரிங்களா? ஸோ பணி அப்படின்னா அணிகலன் அப்படின்றதும் அதற்கு அர்த்தமாக இருக்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்ததாக நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா இதன் தொடர்ச்சியாக பார் அப்படின்னா உலகம் மற்றும் கான் தெரியும் நமக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து புயல் அப்படின்னா மேகம், பெருங்காற்று அப்படின்றதையும் புயல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பிழை அப்படின்னா தவறு. சரிங்களா? உயிர் தப்பு, அப்பாடா தப்புச்சண்டா பொழைச்சேன் அப்படின்றாங்கல்ல, அந்த பிழைத்தேன் அப்படின்னா உயிர் தப்புதல். சரிங்களா? ரைட். அடுத்து பிடி அப்படின்னா பெண் யானை. சரிங்களா? பிடித்துக்க, கட்டியாக பிடிச்சிக்க அப்படின்றதும் பிடி தான். சரிங்களா? ஸோ பெண் யானை, கட்டியாக பிடித்துக்கொள், 2மே பிடி தான். அடுத்து மதி அப்படின்னா அறிவு மற்றும் நிலா, 2மே மதி தான். மடி அப்படின்னா சோம்பல். சரிங்களா? எற அப்படின்றதும் மடி தான். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ தாய் மடி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதையும் மடி தான் சொல்கிறோம். சரிங்களா? எஸ். ஸோ அடுத்ததாக மரம் அப்படின்னா வீரம், பாவம். இது 2மே மரம் அப்படின்றதை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள். அடுத்ததா மனம் அப்படின்னா திருமணம். சரிங்களா? எஸ். கலத்தல் அப்படின்றதும் மனம் தான். அது போக வாசம் கொடுக்கக்கூடியதையும் மனம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அது எல்லாமே மனம் தான். சரிங்க, இதுவும் பிவிக்கில் கேட்டிருக்காங்க. மனம் இதனுடைய வேறுபாடு என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து மா என்ற ஓர் எழுத்து பெரிய அப்படின்ற அர்த்தத்தில் வருகிறது, விலங்கு மற்றும் மாமரம் என்ற அர்த்தத்தில் வருகிறது. ஸோ அடுத்து மாலை அப்படின்னா மாலை பொழுத சொல்கிறாங்க, தாரையும் மாலை அப்படின்னு சொல்கிறாங்க, மாலை தார் அப்படின்னு. ஸோ அடுத்து மாசு அப்படின்னா குற்றம். சரிங்களா? ஸோ தீது அப்படின்றதும் மாசு தான். சரிங்களா? எஸ். அப்போ கலப்படம் அப்படின்றதும் மாசு தான். கலப்படம் அப்படின்றதும் மாசு அப்படின்னு தான் சொல்கிறோம் நம்ம. அடுத்து மூடி அப்படின்றத பார்த்துருக்கோம், இல்லை முடி அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அப்போ முடி அப்படின்னா தலையை சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு செயலை செய்து முடி அப்படின்றாங்க. கட்டு, கட்டி முடித்தல். சரிங்களா? அப்போ கட்டுனாலும் முடி தான், செய்து முடினாலும் அர்த்தம் தான், தலைனாலும் முடி தான். சரிங்களா? தலையில் இருக்கக்கூடிய கூந்தலையும் நம்ம முடி அப்படின்னு தான் சொல்கிறோம். மெய் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம், உடல் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் தமிழ் மொழியின் உடல் போன்றது மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்ததான் வரை அப்படின்னா மலைன்னு அர்த்தம், தீட்டு அப்படின்னு அர்த்தம், எல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ வலினா வலிமை மற்றும் நோவு அப்படின்றது அர்த்தம். வாரணம்னா யானை, கோழி, கடல், சங்கு, இது எல்லாமே அர்த்தம் தான். பிவிக்யூல கேட்டுக்கிறாங்க, தெளிவாக பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்ததா விடை அப்படின்னா அதுக்கு பதில்னு அர்த்தம், காளை அப்படின்றது அர்த்தம். பெரும்பாலும் இந்த விலங்குகளை பார்த்து கொள்ளுங்கள், விலங்குகள் சார்ந்த கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ அடுத்து வேங்கை அப்படின்னா புலி சொல்கிறாங்க, வேங்கை மரத்தை சொல்கிறாங்க. இந்த வேங்கை மரத்தை தான் நம்ம காவல் மரம் அப்படின்னு சொல்லுவோம்.
சரிங்களா. ஸோ அடுத்து வேலம் அப்படின்னா யானை மற்றும் கரும்பு ரெண்டுமே வேலம் தான். அடுத்து சூரியனை ஞாயிறு, பகலவன், கதிரவன், ஆதவன், பருதி, அருக்கன், வெய்யோன், அனலி, ரவி இது எல்லாமே சூரியனை குறிக்கக்கூடியவை. சரிங்களா. ஸோ அடுத்து வானம்னா ஆகாயம், வான், விசும்பு, விண்ணகம், விண் இதெல்லாமே வானத்தை குறிக்கக்கூடியது. நெருப்பு அப்படின்னா தீ, அக்கினி, அழல், தழல், கனல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு பிதைக்கோ. அடுத்து பாட்டை கவி, கவிதை, செய்யுள், பாடல், கீதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். புத்தகத்தை ஏடு, நூல், இலை, பணுவல் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்து பூமியை உலகம், புவி, பார், வையகம், அகிலம், தரணி, குவளையம் அப்படின்லாம் சொல்றோம். சரிங்களா. ஸோ அடுத்து நித்திரை அப்படின்னா துயில், உறக்கம், துஞ்சல், தூக்கம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்து உடல் அப்படின்னா தேகம். சரிங்களா. உடம்பு, சரீரம், மேனி, யாக்கை இதெல்லாமே உடலை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள். சரிங்களா. எஸ். ஸோ அடுத்து ஒளி அப்படின்னா தொனி, சத்தம், அரவம், ஓசை, ஆரவாரம் அப்படின்னு சொல்றோம். ஒளி அப்படின்னா கதிரவன், வெளிச்சம், விளக்கு அப்படின்றத சொல்றோம். சரிங்களா. இப்படி நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிற வார்த்தைகளை மட்டும் நம்ம தெளிவாக படித்தாலே போதும். ஒரு சில முக்கியமான வார்த்தைகளையும் நம்ம தெரிந்திருக்க வேண்டும். ஸோ அதுதான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். சரிங்களா. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா கூட இந்த குழந்தை அப்படின்றத மட்டும் குறிக்கக்கூடியதை எடுப்போம். மகவு, செய், பிள்ளை, குழவி, சிசு, மழலை எல்லாமே குழந்தையை குறிக்கக்கூடியது. சரிங்களா. எஸ். ஸோ சிரம் மற்றும் உச்சி அப்படின்னு தலையை குறிப்பிடுகிறார்கள். சர்ப்பம், அரவம், பனி இந்த அரவம் கேட்டுக்கிறாங்க ஆல்ரெடி. பாம்பை குறிக்கக்கூடியது. சரிங்களா. இந்த புன்னகை, நகைப்பு, முறுவல் இதெல்லாம் சிரிப்பை குறிக்கக்கூடியது. மன்னன், வேந்தன், கோன் இதெல்லாமே அரசனை குறிக்கக்கூடியது. ஸோ இப்படி நமக்கு அட்லீஸ்ட் தேவைப்படுற மாதிரி ஒரு சிலவற்றையாவது நாம் கண்டிப்பாக வாசிச்சுட்டு தான் போகணும். வேற வழியே கிடையாது. இங்கே பாருங்க, சோறு அப்படின்றத குறிக்க இருக்குன்னு என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அன்னம், சாதம், அடிசல், உணவு, ஊன், ஆகாரம், சாப்பாடு அப்படின்னு சோறை குறிப்பிடுகிறார்கள். சரிங்களா. ஸோ குதிரையை பாருங்க, அசுவம், துரகம், புறவி, மா, பரி. அப்போ மானு குதிரையும் சொல்றாங்க. சரிங்களா. எஸ். ஸோ அடுத்து பாருங்க, அபராதம், குற்றம், தண்டம் அப்படின்னு தண்டனையை குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி சிங்கத்தை எடுத்துக்கோமா. சிங்கத்தை பாருங்க, சியம், கேசரி, மடங்கள், அரி அப்படின்னா சிங்கத்தை குறிப்பிடுகிறார்கள். சரிங்களா. ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம புக்கில் இருக்க எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி அழகாக நம்ம கொடுத்துருந்துருக்கோம். சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ரீட் பண்ணிக்கோங்க. இதை ரீட் பண்ணாமல் நம்ம போயிடக்கூடாது. இந்த ரத்தமும் பிவிக்யூவில் கேட்டிருக்கிறாங்க. குருதினா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ குருதி, உதிரம், சோரி, கரை இதெல்லாமே ரத்தத்தை குறிக்கக்கூடியவை. சரிங்களா. ஸோ இது போன்ற முக்கியமான பல்வேறு விடயங்களை கண்டிப்பாக நம்ம பார்த்து தாராக வேண்டும். சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நம்ம ரீட் பண்ணி தான் ஆக வேண்டும். ஏன்னா இதில் இருந்தால் கேள்விகள் கேட்கப்படுகிறது. அப்போ கேள்விகள் இதிலேருந்து கேட்குறாங்க தெரிஞ்சிருச்சு. அதை மிஸ் பண்ண முடியுமா? மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம ரீட் பண்ணியிருக்க வேண்டும். ஸோ இதன் தொடர்ச்சியாக இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த டாப்பிக்கான எழுதும் திறனில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா. அப்போ சொற்றொடர் அப்படின்னா எப்படி இருக்கணும்? எழுவாய் முன்னாடி இருக்கணும், செய்யப்படும் பொருள், பயனிலை இந்த முறைப்படி அமைந்திருந்தால் அதுதான் சரியான சொற்றொடர். சரிங்களா. அப்போ ஒரு தொடர் எழுவாய் இல்லாமலும் இருக்கலாம், இல்லைனா செய்யப்படும் பொருள் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் பயனிலை இல்லாமல் ஒரு சொல் இருக்கவே இருக்காது. அப்போ பயனிலை அப்படின்றது கட்டாயம் இருக்கணும். சரிங்களா. அப்போ எழுவாய்னா என்ன சார்? எழுவாய் அப்படின்றது ஒரு பெயர் சொல் தான். சரிங்களா. எஸ். எழுவாய் அப்படின்றது ஒரு பெயர் சொல். அப்போ அவன் வந்தான் அப்படின்றதுல அவன் அப்படின்ற பெயர் சொல் அதுதான் எழுவாய். சரிங்களா. அப்போ செய்யப்படும் பொருள் அப்படின்றது என்னது? இப்படி செய்யப்படும் பொருள் அப்படின்றது வேற எதுவுமே கிடையாதுங்க. அந்த வினையை வினக்குவது தான் செய்யப்படும் பொருள். சரிங்களா. ரைட்டுங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சில சென்டென்ஸ் பார்த்தா நமக்கு புரியும். இந்த மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம். இப்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கப்ப நாம் வாசிக்கும் பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும். பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, எழுவாய் இருக்குது அப்படின்னா எழுவாய் தொடக்கத்திலே வந்துடும், கடைசியில் வரக்கூடாது. சரிங்களா. அப்போ இங்கே நான் அப்படின்றதான் முன்னாடி வந்திருக்கு. அப்போ இதை யோசிச்சு பார்க்குறேன். நான் எழுதுவதோடு இன்று இலக்கிய மேடைகளிலும் இதழ்களிலும் பேசுகிறேன் அப்படின்றாங்க. சரியாக வரல. அப்போ எழுவாய் முதல்ல வச்சு சரியாக வரல. அப்போது இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஆ இன்று நான், ஏன்னா இன்று இதை வந்து ஆங்கிலத்தில் அட்ஜங்க்ட்னு சொல்கிற மாதிரி இங்கே சொல்கிறோம்.
நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ எந்த பொழுது அப்படின்றது முன்னாடியே வந்திருக்கணும். சரிங்களா? அப்போ காலத்தை குறிப்பிடக்கூடியதை முன்னாடியே நம்ம சொல்லணும். அப்போ நேற்று, இன்று, நாளை எல்லாமே எழுவாய்க்கு முன்னாடியே வந்திருக்கணும். எழுவாய் தான் அந்த பொருளை செய்கிறவன், அவனுக்கு முன்னாடியே அந்த பொழுது சொல்லியிருந்திருக்கணும். சரிங்களா? எஸ், அதனால அதை ஆன்சராக போடலாம். ஸோ அப்படியே அடுத்த கேள்விக்கு வாங்க. அப்போ இதுலேயும் எழுவாயில் தொடங்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். அப்போது பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணியை செயங்கொண்டார் பாடியவர் அப்படின்றாங்க. சரிங்களா? அப்போ செயங்கொண்டார் தான் முன்னாடி வந்திருக்கணும். சரிங்களா? செயங்கொண்டார் முன்னாடி இல்லவே இல்லை. அப்போது இங்கே தான் நமக்கு ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். சரிங்களா? அப்போது செயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை பாடினார் அப்படின்னு இருந்திருந்தால் அது கரெக்டான சொற்றொடர். ஆனால் அப்படி இல்லை. நம்ம ரூல் படி என்ன படித்தோம்? ஒரு சொற்றொடர் அப்படின்னா எழுவாயில் தாங்க தொடங்கணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? எஸ். ஆனால் செய்வினை, செய்யப்பாட்டு வினை அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப சொற்றொடரை பொறுத்தவரை எழுவாயிலிருந்து தான் தொடங்க வேண்டும். அது செய்வினை. அப்போ செய்யப்பாட்டு வினையாக இருக்கிறப்ப எழுவாயில் தொடங்கணும்னு அவசியம் கிடையாது. கொடுத்துருக்க கேள்வி செய்யப்பாட்டு வினையில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போது கலிங்கத்து பரணி பாடியவர் செயங்கொண்டார் அப்படின்றது அதுக்கு சரியான விடை. அப்போ கலிங்கத்து பரணி பாடியவர் செயங்கொண்டார்ன்றாங்க. எழுவாய் கடைசி வந்திருக்கு. சரிங்களா? ஆக்சுவலி எப்படி இருந்துக்கும்? செயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை பாடினார் அப்படின்னு வந்திருக்கணும். பயனிலை. இந்த கலிங்கத்து பரணி செய்யப்படு பொருள். சரிங்களா? அப்போது செயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை பாடினார் அப்படின்றது தான் சரியான சொற்றொடர். அப்போ உடனே நம்ம சரியான சொற்றொடரே இல்லையேன்னு பார்க்கக்கூடாது. அப்போது செயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை பாடினார் அப்படின்றது சரியான சொற்றொடர், அதான் செய்வினை. ஆனால் இது செய்யப்பாட்டு வினையில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதனால தான் எழுவாய் கடைசி போயிருக்கு. ஸோ அடுத்தது பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்றதுல நமக்கு அடுத்து எப்படி கொடுத்துருக்குறாங்க? ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போது 4ஐயும் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இதில் நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ். அப்போ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக பெரும்பாலும் நமக்கு எளிமையாகத்தான் கேட்டிருக்கிறார்கள் எல்லாமே இல்லையா? ஒன்றும் பெரிய லெவலில் பிரச்சனை மாதிரி தெரியாது. சரி, இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்றதுல நம்ம இந்த விஷயத்தை மட்டும் சரியாக தெரிந்திருக்க வேண்டும். எந்த விஷயத்தை சார் அப்படின்னா, அப்போது எழுவாய் பெரும்பாலும் எழுவாயில தான் தொடங்கணும். சரிங்களா? பெரும்பாலும் எழுவாயில தான் தொடங்கணும். அப்படி எழுவாயில தொடங்கவே இல்லை அப்படின்னா எழுவாய்க்கு முன்னாடி எந்த காலம் அப்படின்றத குறிக்கிற மாதிரி அப்போது இன்று, நேற்று, நாளை அப்படின்றது இருந்திருக்கணும். சரிங்களா? எஸ். ஸோ ஒரு சில கேள்விகள் நமக்கு அதே மாதிரி பிவிக்கிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்தால் நமக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 3ஆம் கேள்வி வரை பார்த்துருந்தோமா? 4ஆம் கேள்வியை பாருங்க. ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சார். சரிங்களா? அப்போ மரம், செடி, கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கியமான காரணிகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது அதுதான் விடையாக இருக்கும். ஸோ மற்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள் மரம், செடி, கொடிகள். ஐயா, இதுவும் கரெக்ட் மாதிரி தானே தெரியுது. மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள் மரம், செடி, கொடிகள். சரி மாதிரி தெரியுதே. எஸ். அப்போது இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா ஏவும் கரெக்டு தான் அப்படின்னு யோசிச்சிருவீங்க. உங்களுக்கு ஒரு ஃபன்னியான ஒரு ட்ரிக் சொல்லணும் அப்படின்னா, ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும்னு வள்ளுவர் சொல்கிறார். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஆய்ந்தாய்ந்து ஆப்ஷன் ஏ போடாதார் கடைமுறை தான் சாம் துன்பப்படுவர் அப்படின்னு. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ அப்படின்றதுல தான் நமக்கு ட்விஸ்ட் வைப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி பாருங்கள், எதிர்ச்சொல் அப்படின்றத கேட்டு வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஆமாம், எதிர்ச்சொல் கூறுக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த எதிர்ச்சொல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்குது அதன் பொருளாகத்தான் இருக்கும். எல்லா கேள்வியும் எடுத்து பாருங்க, அப்படி தான் கொடுத்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? எஸ். அப்போ மதி அப்படின்றதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏல மதி அப்படின்றதுக்கான பொருள் என்ன, அறிவு அப்படின்றது கொடுத்து வச்சுருப்பாங்க. நாம உடனே எதிர்ச்சொல்லுன்றத மாதிரி மதினா அறிவு தானேன்னு ரொம்ப அறிவோடு அப்படி ஆப்ஷன் ஏன்னு போட்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ண முன்னாடி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கேள்விலையும் ஆப்ஷன் ஏ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை வாசிக்கிறப்ப மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள் மரம், செடி, கொடிகள் அப்படின்றாங்க. ஆமாம், காரணிகள்னால் இங்கே நம்ம கண்டிப்பாக புள்ளி வச்சு சொல்லியிருந்துருக்கணும். சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஓகே, பட் அப்படி சொல்லலை. அப்போ ஆப்ஷன் சியை பார்க்குறோம், மரம், செடி, கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கியமான காரணிகள். அப்போது இங்கே இதுதான் முக்கியம். சரிங்களா? எஸ். அப்போ காரணிகள் அப்படின்னு இங்கே தொழிலை செய்பவர் இல்லை, அப்போ எழுவாய் இல்லை இல்லைங்களா? எழுவாய் இதில் கிடையாது. அப்போ மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள் இதுதான்னு இதைத்தான் எழுவாய் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வியும் பாருங்கள், அதே மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க.
அப்போது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அப்படின்றதுல அப்போது தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும் அப்படின்றது சரியாக இருக்கும். ஆனால் மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும் சிந்தனை இது சரியாக வராது. சிந்தனை மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும் ஆப்ஷன் ஆ இ இது ரெண்டுமே யோசிச்சு பாருங்க. சிந்தனை மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும் சரி மாதிரியே தெரியும். தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும். அப்போ எங்கே தமிழ்